மூன்றாவது நாளாக இந்த கூட்டம் நடைபெறுகிறதாக என்னுடைய பேராயர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவர் அடிக்கடி சந்திக்கிறதும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. ஆனால் திடீரென்று எனக்கு தொலைபேசியில் அணுகி இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். 365 நாளும் 30 நாளும் எங்கேயாவது ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அவருடைய ஃபோட்டோ நிறைய இருக்கும். எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிறதாங்க பேராரெல்லாம், என்னையா பிஷப் ராஜ் உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காரு. அப்படியா, எனக்கும் தெரியல, கேட்குறேன் அப்படின்னு. இல்லை போட்டிருக்காரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன், என்ன ஒரு காரியத்தை செய்யணும், உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள் ஏசப்பாவுக்காக எதையாகிலும் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு துடிப்பு இந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது நான் பார்க்கறதுனால நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதம் துவங்கின நாளிலிருந்து தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு முழுக்க நாங்கள் தூங்கலை. எங்கள் சபைக்கு நாங்களே இட்லி செஞ்சோம். ஒரு ராத்திரி ஃபுல்லாக இட்லி செஞ்சோம். அப்போ அப்படியே அது முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு ஆராதனை. அதிகாலையில் எங்களுக்கு 3 மணி ஆராதனை. அதனால் எங்கள் திருச்சபையே தூங்கலை, எங்கள் ஃபேமிலி தூங்கலை, எங்கள் வீட்டில் என் பேர பிள்ளைகளும் தூங்கலை, முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது இன்றைக்கி ஆராதனை முடித்து விட்டு தொடர்ந்து இன்றைக்கு தான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். திரும்ப சாயந்தரம் கிளம்பும்போது என் பேரன், தாத்தா இப்போ எங்கே போகிறீங்க, ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னாங்க. இல்லை, ஒரு சின்ன கூட்டம் தாத்தா போயிட்டு வந்தார், அங்கே ஒரு தாத்தா பார்த்துட்டு வந்தாரன்னு சொன்னேன். ஏனியா, ஆண்டவர் இன்றைக்கு பலத்த காரியங்களை பாஸ்டர் பாண்டியன், பிஷப் பாண்டியன் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறபடினால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பேர் என்ன சொன்னீங்க? பரலோக இயேசு கிறிஸ்துவின் பேரெல்லாம் பாருங்கள், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள். எவனும் எதுவும் பேசவே முடியல, என்னாலே பேச முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிஷப் ராஜ் அங்கே இருக்கிறாருன்னா பாண்டியன் அங்கே இருக்கிறார். ஒரு ஊழியர்கள் நடந்துக்கிறார், எங்கேயோ ஒன்று செய்கிறாங்க. வனாந்திரத்தில் வெயிலில் ஒரு நாள் கூப்பிட்டு பிரசனம் பண்ண சொன்னாங்க. இப்போது வேகத்தான் செய்யுது, கொஞ்சம் ஏசி போட்டால் நல்லா இருக்காதா, அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதே இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் அதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதெல்லாம் விட இவ்வளோ உங்களெல்லாம் எப்படியோ நயம் காட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு இவ்வளோ தூரம். இதெல்லாம் பெரிய விஷயம், இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை, என்னாலே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்யணும், என்னாலே முடியல. ஆனால் உங்களை நயம் காட்டி ரொம்ப அருமையாக, ரொம்ப சிறந்த பேச்சாளர், ரொம்ப ஸ்பெஷல், பேசுறதுல ரொம்ப வல்லவர். அவர் புகழ்ந்து பேசுறதுக்காக இல்லை, புகழ்ந்து பேசலாம் வரல, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன். சச் அ வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ரெவரண்டே கிடையாது, அவ்வளோ பேரும் பேராயர் தான். ஒரே அமக்கலமாக இருக்குது. இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னென்ன ஒரு பெருவிழாவுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சது. ஆமாம், கண்டிப்பாக பெருவிழாவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. திருவிழான்னு சொல்லாமல் பெருவிழான்னு சொன்னீங்க, அது வரல சந்தோஷம். ஒரு பெருவிழா. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் நிறைய ஆண்கள் உட்காந்துக்கிறீங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். நிறைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆராதனையில் ஆண்கள் நிறைய வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு கூட்டம். இந்த 3 நாள் இந்த பரலோக ஊழியத்திற்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ். ஆமென். பிஷப் அம்மா பின்னாடி போய் மிக தாழ்மையாக, நம்மளெல்லாம் முன்னால் உட்காந்துட்டு பின்னாடி போய் ரொம்ப தாழ்மையாக உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப அன்பாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பாக எப்போ வந்தாலும் எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பாங்க. விசாரிப்பு தான் இந்த உலகத்தில், வேறு ஒன்றுமே நம்ம கொண்டு போனதில்லை. ஒருத்தருக்கு அன்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா போதும். நீங்கள் ஒன்றும் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை, நீங்கள் விசாரித்தால் போதும். என்னையும் விசாரிக்க ஒரு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்கு
ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு இருக்கிறதுனால அந்த அன்பு நிமித்தமாய் நாமெல்லாம் பிணைக்கப்பட்டு ஒரே குடும்பமாய் இணைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் கோவூர் அப்படின்னு ஒரு ஊரில் அங்கே அவருடைய அந்த திருச்சபையில் ஒரு 1000 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதில் என்னை பேசும்படி அந்த பாஸ்டர் கூப்பிட்டுருந்தேன். அந்த 7 வார்த்தைகளை நான் ஒரே ஆள் பேசுகிறேன். அதில் பேச நமக்கெல்லாம் என்ன உறவு அப்படின்னு சொல்லும்போது, சிலுவைக்கு கீழே ஏசாமி சொன்னாராம், ஸ்திரியே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் அப்படின்னு ஒரு உறவை அங்கே ஏற்படுத்தினார். எங்கே ஏற்படுத்தினார்? சிலுவை. அதனால தான் நம்மெல்லாம் யாராக இருக்கோம்? நீங்களாம் எனக்கு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், தகப்பன் அப்படின்ற ஒரு பெரிய உறவு நமக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ பிகாஸ் ஆஃப் த கிராஸ், அந்த சிலுவை நிமித்தமாக நமக்கு இவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் இயேசுவை பார்க்கலான்னு சொல்லி வந்தாங்க. அந்திரியா கிட்ட வந்து சொல்றாங்க, மிஸ்டர் அந்திரியா, நாங்கள் ஏசாமியை பார்க்கணும் அப்படின்னா ஏசாமி பார்க்க முடியாதுன்னு பதில் சொல்றான். அதை அவன் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றான். அவன் போய் இயேசு கிட்ட சொல்றான். இயேசு சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தது ஆகில் மிகுந்த கனி கொடுக்கும்பா. சாகிற வேலை வந்துடுச்சு. சாகிறத பற்றி பேசுற, பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு சாகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவன் கேட்குறாங்க, என்னையா என்னமோ சொல்றீங்களே அப்படின்னா, நான் சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்துக் கொள்வேன். சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்துக் கொள்வேன். அதுதான் வேதத்தில் முதல் நியாய தீர்ப்பு. முதல் நியாய தீர்ப்பு என்னது? சிலுவையில் இயேசு நமக்காக ஒரு பெரிய நியாய தீர்ப்பு ஒன்றை தந்தார். நான் உயர்த்தப்படும் போது உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்னைக்கு உயர்த்தப்பட்ட போது ஒரு கூட்டமாக நம்மை கூட்டி சேர்த்து கொண்டபடியினால் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். புறாமைன்னு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறம்பாக தள்ளப்படுவார்கள் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு ஒரு கூட்டம் புறம்பாக தள்ளப்பட்டு இயேசுவை அறிந்தும் அறியாமல் வேணான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் சொந்தமாகி விட்டது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் சாதாரணமாக ஒரு வேதத்தை போதிக்கிறபடினால, வேத கலாச்சாரையில் போதிக்கிறதுனால கொஞ்சம் பிரசங்கத்தை விட கொஞ்சம் சொல்லி கொடுத்தா உங்கள் ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நான் இதை பேசுகிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, அதில் எழுதியிருக்கிறது ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறது. நான் உயர்த்தப்படும் போது உங்களை சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவர் நம்மளாம் சேர்த்துக்கினார், நம்மெல்லாம் சேர்த்துக்கிட்டார். அந்த முதல் நியாய தீர்ப்பில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் தான் திருச்சபைக்குள் இருக்கிறது. நம்மெல்லாம் திருச்சபையில் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம், மனம் திரும்பிட்டோம். ஆமென். பாவத்தை விட்டுட்டோம், உலகத்தை விட்டுட்டோம், தகப்பன் வீட்டை மறந்துட்டோம், ராஜானம் அழகில பிரியப்படும்படி நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம். திருச்சபைக்குள்ள வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கர்த்தருக்குள்ள இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க சொல்ற அல்லேலூயா எல்லாம் நியாய தீர்ப்புல தப்பிக்காத மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் நியாய தீர்ப்புல தப்பி வைக்கப்பட்டவர்கள். இப்போ கூட நிறைய பேருக்கு தலை வரும்போது சீப்பை மறந்து வைக்கும் போது, அந்த செல்ஃபில் வைக்கும் போது கையை வெயிட்லேயே வச்சுட்டு வந்தீங்க போலுது. நிறைய பேருக்கு கை காணும். பாண்டியன் பாஷம் அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த அல்லேலூயா எது ரொம்ப வேதனையாக போச்சு. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிறீங்களா, இல்லை எப்போ இது முடியும், இவ்வளோ நேரம் பண்ணி இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், எப்போ முடிப்பானோ தெரில அப்படிலாம் கேட்கறதுக்காக நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்காக அல்லேலூயா சொல்ல வேண்டும் ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை. உலகத்திலேயே எல்லா மொழிகளிலும் அல்லேலூயாக்கு வேறு டிரான்ஸ்லேஷனே மொழிபெயர்ப்பே இல்லை. அல்லேலூயா. எந்த ஐரோப்பியா கண்டத்துக்கு போனால் அவனும் அல்லேலூயான்றான், வட இந்தியாவுக்கு போனால் அவனும் அல்லேலூயான்றான், தமிழகத்துக்கு வந்தால் அவனும் அல்லேலூயான்றான்.
எந்த மொழியிலாகிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது பரலோக பாஷை. இதை ஒருத்தனால மொழிபெயர்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல் நியாய தீர்ப்பிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுடைய திருச்சபைக்குள்ள வந்து விட்டோம். இப்ப பிஷப் ஐயா சொன்னது மாதிரி now we are celebrating the Easter அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நான் இங்க வரல. இங்க உட்கார்ந்துக்கிற நீங்க வெளியே போகும்போது ஒரு விடுதலையோடு போக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறபடினால் அந்த காரியத்தை பர்டிகுலரா உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வேகமாய் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயிர் தெழுந்த திருநாள். எங்கு பார்த்தாலும் இயேசு உயிர் தெழுந்தார். அதிகாலையில இயேசு உயிர் தெழுந்தார். எப்ப செத்தார், எப்ப வந்தார், போனார் அப்படின்றதுல விட உலகம் செலிப்ரேட் பண்ணது, நாங்களும் செலிப்ரேட் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு நாள் இயேசு வந்தார், உண்மை. சிலுவையில ஒரு நாள் தொங்கினார், உண்மை. ரத்தம் சிந்தினார், உண்மை. அடக்கம் பண்ணப்பட்டது, உண்மை. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது, உண்மை. அல்லேலூயா. திரும்ப வரப்போகிறார், அது உண்மை. அந்த வரும்போது நான் எதிரில் போறேன், அது உண்மை. அல்லேலூயா. எங்களெல்லாம் நித்திய ராஜ்யத்துல அன்னைக்கு சிலுவையில உயர்த்தப்படும் போது சேர்த்துக் கொள்வேன்னு சொன்ன ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து பரலோகத்துல சேர்த்துக் கொள்ள போறார். அந்த 7 வார்த்தையில பாருங்க, அந்த 2வது வார்த்தை ஒருத்தர் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இயேசு சொல்றார், நீயும் என் கூட பரதீசு இருப்ப. அல்லேலூயா. அவர் ரொம்ப இரக்கமுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், அன்பு காட்டுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம். அப்போ இந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு என்ன செய்ய போகிறார் அல்லது என்ன சொல்ல போகிறார்? திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நான் நினைக்கிறேன் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும். ஆமென். சவாசிங்க அடுத்த வசனம். திடுக்கிட்டு செத்தவர்களை போனார்கள். அங்க அப்படி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. கவனிங்க, உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்ல போகிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டும். உயிரோடு எழுந்தவர்களில் முதற் பலனானவர் இயேசு மட்டும்தான். There is no any other record. வேற எந்த சரித்திரமும் கிடையாது. இயேசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர்கள முதற் பலனானவர். இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் உயிரோடு எழுந்தான். அதுக்கப்புறம் அவன் எப்ப செத்தான்னு எழுதல. 4 நாளாச்சு கல்லறையில வச்சாங்க. அவனுடைய சரீரம் நாரும் என்று சகோதரிகள் சொன்னார்கள். அவர் போனாரு, அவுழ்த்து விடுங்கப்பானாரு. அவுழ்த்து விட்டாங்க, எழுந்து வந்துட்டார். லாசருவே வெளியே வா அப்படின்னு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததுல முதற் பலனானவர். நமக்காக, யாருக்காக இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார்? நமக்காக உயிர்த்தெழுந்தார். பிதா அனுப்பின எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் செய்து விட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஏன் அவர் உயிரோடு, ஏன் அடிக்கப்பட வேண்டும், ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? நீனு நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நீ நானும் சிந்த வேண்டிய ரத்தம் அவர் சிந்தினார். உலக பிரகாரமா எந்த ரத்தத்தினாலும் விடுதலை இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் விடுதலை அப்படின்னு அவர் சொந்த ரத்தத்தினால உங்களை என்னையும் விலைக்கிரயமாய் வாங்கி கொண்டார். நான் திரும்ப சொல்றேன், இது ரெக்கார்டு விலைக்கிரயமாய் வாங்கி வைத்திருக்கிறார். சாதாரணமா இல்ல. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு ரெக்கார்டு, அது என் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளை நம்ம எல்லாம்.
நம்ம இயேசுனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை விலைக்கிரயமாய் வாங்கிவிட்டார். அது பரிசுத்த ரத்தம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு விலை இல்லை. ஆனா அந்த விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தினாலே உங்களை என்னையும் ஆண்டவர் விலைக்கிரயமாய் வாங்கி வைத்து விட்டார். அதுல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. நீ யாரா இரு, எங்கடா இரு, ஆனா ரத்த சம்பந்தமான உறவு தான். பிஷப் ராஜ நான் சந்திக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை நான் போயிட்டே இருக்கிறேன் முடியல அப்படின்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா வந்து தூக்குவார். ஏன் தூக்குவார்? இது ரத்த சம்பந்தமான உறவு. அப்ப ரத்த சம்பந்தமான உறவுகளே இந்த உலகத்துல நிறைய பேர் பேசுவாங்க. என் உதிரத்தின் உதிரங்களே என்னமோ சொல்றான். அந்த வார்த்தை மட்டும் வரல. ரத்தத்தின் ரத்தங்களே, சொந்தங்களே அப்படின்லாம் சொல்றான். சத்தியமா கிட்ட போயிட்டு சார் இப்பதான் ரத்தத்தின் ரத்தமே நீங்க அப்படியா? அது மேல சொன்ன மைக்ல சொன்னமா அப்படியே நீ யார், எந்த ஊர், எந்த தொகுதி அப்படின்னு கேட்பான். ஆனா ஏசு அப்படி இல்லை. உன்னை ரத்தம் சிந்தி மீட்டதுனால உன்னை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். நீ எப்ப கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறவர், எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் உனக்கு பதில் தருகிறவர், எப்பொழுது ஜெபித்தாலும் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறவர். ஆமென். எனக்கு ஆண்டவருக்கு ஒரு சின்ன உறவு இருக்கிறது. அது என்ன உறவு அப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் கூட துக்கமா இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதாவது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஆபீஸ்ல தனியா உட்காந்துக்கிறேன், எதையோ சிந்திக்கிறேன்னா அதுக்கு இமீடியட்டா பதில் வரும். எவனோ ஒருத்தன் வருவான், யாரையும் அனுப்புவார் ஆண்டவர், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். இதுவரையிலும் என்னுடைய அலுவலகத்துல காலையில போய் உட்கார்ந்து மாலையில திரும்பும் போது அற்புதம் இல்லாமல் என் வீட்டுக்கு போனதே இல்லை. ஆமென். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பைபிள் எங்க அப்பாவும் முழு நேர ஊழியக்காரர் தான். இன்னைக்கு நான் மத்தியானத்துல சாப்பிடலான்னு எழுந்து உட்கார்ந்த போது இந்த வேத புஸ்தகம் என் கையில தென்பட்டது. அவ என் சமையல் உள்ள கொஞ்சம் பிள்ளைங்களாம் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து உட்காந்துங்க. இந்த பைபிளை பார்த்து என் மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த ஊர் பைபிள் தான் என் வாழ்க்கையை நடத்துது. எனக்கு காருக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு உதவி செய்யுது, எனக்கு காசு கொடுக்குது, என் குடும்பத்தை நடத்துது, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வைக்குது. நான் இங்கேருந்து ஏரோப்ளைனில் ஏறி அந்த பக்கம் போனேன்னா அதுக்கு ஏரோப்ளைன் டிக்கெட் கட்டுது. எது கட்டுது? இந்த பைபிள் தான் கட்டுது. அல்லேலூயா. ஸோ இந்த பைபிளை நான் நம்புகிறேன். இந்த இதில் உள்ள வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எவ்வளோ இதை சாதாரணமா ஒரு டேபிள் வச்சுக்கிறோமே. வெளிநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் அப்படி இந்த மாதிரி தரையில் உட்காந்து பிரசங்கம் கேட்குறாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். அங்கெல்லாம் ஃபேன் போட மாட்டாங்க, ஏன்னா ஊரே குளிர். அப்போ அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க ஷூவை கட்டி விட்டு காலுக்கு கொஞ்சம் காற்று வேணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஃபேன் ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. அதை ஆன் பண்ணாங்க. அவங்க காலுக்கு நேரம் அடிக்கும். அது அவங்க காலுக்கு நேரம் அடித்து எதிரில் உட்காந்துக்கிற ஒரு பொண்ணு பக்கத்தில் பைபிள் வச்சுங்க கீழே உட்காந்து கோட்டை கால் போட்டு உட்காந்துக்கிறா. அது ஆக்சுவலி அந்த பைபிள் பறந்துச்சு. பைபிள் பறந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே கையை வச்சு ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து இவன் 2 காலம் தூக்கி பைபிள் வச்சுக்கிட்டான். எனக்கு பிரசங்கெல்லாம் ஓடல. ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே எதுதான் இதை காமிச்சு தான் வளர்த்துக்கிறாங்க. ஐயா எனக்கு பிரசங்கம் வரல, நெத்தில நான் பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட்டரை பார்த்து சொன்னேன், ஏமா அந்த பொண்ணை காலை எடுத்து சொல்லுமா. அவன் என்ன கேட்குறான், அப்படி காலை வச்சா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப பிரச்சனைமா, தயவுசெய்து காலை எடுத்து சொல்லணும். அது அவன் பைபிள் அவன் வச்சு நான் உனக்கு என்ன பிரச்சனை. ஹலோ, காலை எடுத்தா என்னால் பேச முடியும், இல்லைன்னா போய் உட்காந்துக்கிறேன். ஏன்னா அந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கிறாங்க. நான் போனோடனே என்ன 70 பேர் உட்காந்துக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், ஐயா நீங்கள் ஏற்கனவே ஒரு திருச்சபையில் பிரசங்கித்த போது அநேகர் சுகம் பெற்றதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டு சுகத்திற்காக இந்த கூட்டம் வந்து இருக்கிறது அப்படின்னாங்க. இப்போ மூக்குனா கையில் என்கிட்ட இருக்குது இல்லையா, அதனால சொன்ன காலை எடுத்தா நான் பிரசங்கம் பண்ண, இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு. புரிய சொல்றா, பாஸ்ட் கால் எடுக்க சொல்ற, அவசரம் வாய்
அப்படி வைகெல்லாம் இல்லை, வையும் இல்லை, சட்டம் இல்லை, காலை என்ட்ரியாமா. இந்த வேதம் தான் நமக்கு, இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ அது என் வாழ்க்கையில நடக்கிறது. அது எனக்கு ஜீவன், அது எனக்கு உயிர். அது இல்லாவிட்டால் எனக்கு வேற எதுவும் இல்லை. கூட்டம் கொஞ்சோன்னு ஏய் ஏய் மிஸ்டர், ஏய் பாஸ்டர், ஏய் பிஷப் அப்படின்னா அப்படி தெரியும் பாரு. நான் காலை வச்சதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா காலை எடுக்க சொல்றேன். நான் சொன்னேன், இது லிவிங் வேர்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் அ லிவிங் வேர்ட் ஆஃப் காட், பி கேர்ஃபுல். இன்னொரு வாட்டி காலை வச்ச உன் கால் உடஞ்சிடும் அப்படின்னா. நமக்கு அதெல்லாம் பயமே கிடையாது. அவனுக்கு அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. கால் உடஞ்சினோடனே இவன் என்னமோ பயங்கரமாக சொல்கிறான்ட்டு கம்முன்னு போயிட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், இதுல ஜீவன் இருக்கிறது. நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேர் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ கோபுரம்லாம் கட்டிக்கிறாங்க. என்ன கோபுரம் உங்களுக்கு தெரியுமா? பேர் அதுக்கு ஜப கோபுரம். அந்த மாதிரி நிறைய பேர் ஜப கோபுரத்துக்கு ஓடுறாங்க. பாண்டியனோ அவருடைய மனைவியோ நீ உட்காந்து பாவம் உபவாசம் போட்டு, ஆண்டவரே என் ஜனங்க ஆசீர்வதி, ஆண்டவரே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு, ஆண்டவரே. இன்னும் பிரசங்கத்துக்கே நான் போகல. நான் சொன்னேன் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஆனால் முக்கியமான விஷயம், இவர் பாட்டுக்கு உபவாசம் பட்டு ஜெபம் பண்ணுறாரு. நல்லா கேட்டுங்க. இது இங்கேருந்து பாக்கெட்டில் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜபகோபுரத்தில் போய் போடுது. ஜபகோபுரம் நடத்துகிற ஐயாவுக்கு ஒரு பேர் வச்சுக்கிங்களேன், சசிகலா. சசிகலா யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த சசிகலாவுக்கு பாண்டியனை தெரியும், பாண்டியனுக்கு சசிகலா தெரியும், சசிகலாவுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். இவர் ஜெபம் பண்றாரு உட்காந்து, ஆண்டவரே எப்படியாக அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை தாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தாங்க. ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தையும் பார்த்துக்குங்க. கோபுரத்துக்கும் போகுது. சுத்தி 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 ஓடு. இங்க ஓடுறது, அங்க ஓடுறது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அங்க இருக்கணும், இவங்க மாறிடணும், இப்படி மாறிடணும், அப்படி மாறிடணும். உனக்கு ஒரு சபையை கத்த தந்திருக்கிறார். திருச்சபைக்கு ஒரு தலைவர், ஒரு தாய் தகப்பனை தந்திருக்கிறார். அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியும். உனக்காக பாரப்பட்டு தேவ சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் நடுவாக நிற்கிறது தான் இந்த கர்த்தருடைய ஊழியம். ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத கிரியைகளுக்கு விரோதமாக பாண்டியன் ஜெபம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் என் சகோதரிக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைய என் சகோதரியுடைய குடும்பத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது யாரை தொடும்? பாண்டியனை தொடும். நான் சொல்றது வழங்குதான் உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு. நீ எங்க தான் ஓடுற? ஜப கோபுரத்தில் போய் மிக முட்டி போட்டு பக்தியா ஜப கோபுரன்றாங்க. நானும் ஒரு நாள் போய் பார்க்கலாம். ஜம்ப் பண்றதுக்கு இல்லை. என் ஃப்ரெண்ட் அதில் ஒரு பையன் வேலை செய்யறான். தீர்க்க தரிசனமாய் அவனுடைய பெயரை கூட்டத்தில் சொல்லி, அவனுடைய இன்ஷியலோடு சொல்லி, அவனுக்கு இருக்கிற சிறுநீரக பிரச்சனையை கர்த்தர் சுகமாக்கினார். அவன் இப்போ ஊழியம் செய்யறான். நீ ஊழியம் தான் செய்வ அப்படின்னு நான் சொன்னா ஊழியம் செய்யறான். சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் செய்யறான். நான் சென்னைக்கு போயிருந்த போது அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, அவனோட மீட்டிங் சார் அப்படின்னா, எங்க இருக்கிற இந்த ஜப கோபுரத்தில் இருக்கிறான். அப்போ நீ கீழே இறங்கி வாங்க. இல்லை, ஒரு வாட்டி வாங்க மேலே, நீ வந்து பாரு. உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் இருக்குது. அதாவது தனித்தனியாக அழுது கிடக்குது. அதாவது தனியாக உட்காந்துக்கின்னு அது பாட்டுக்கு என்னமோ பேசின்னு பாவம். என்னப்பா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. நீயும் வாய வந்து உட்காரணும். ஏன் நான் எதுக்கு பார்க்கணும்? என்னை பார்க்கணுன்னா வா, வந்து போது வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து பேசிட்டு நான் போயிட்டேங்கிறேன். இல்லை, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க பாரு. எப்படி பண்ணாலும் இந்த கைகளில் 10 விரல்கள் இருக்கிறது, 10 வித்தியாசமா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி வித்தைகள்னால உனக்கு விடுதலை கிடைக்காது. எங்க விடுதலை கிடைக்கும்னா உன் திருச்சபையில மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். சார், திருச்சபை போதகர் தலைமையில கை, என் விசுவாசி பிஷப் ராஜி இல்லை, ஏசாமே வந்து நின்று ஜெயமானா கூட எங்க விசுவாசி தலையை கொடுக்க மாட்டாங்க. எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறோம், அவரை பார்த்துக்கிறோம், நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு ஊழியர் இருக்கு, 90 வயசு பாட்டி. சீசத்துவ பயிற்சி 15 நாட்கள் நடத்தும். அந்த 15 நாட்கள் கற்றுக்கிட்டு போய்
அவங்க கிராமத்தில் நான் கொடுத்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் ஓலை மேலே வச்சு தினந்தோறும் கும்பிடும். இதை கும்பிடுறத பார்த்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு 4 பேர் கும்பிட ஆரம்பித்தாங்க. இந்த அம்மா காலையில் கும்பிடும், மத்தியானம் கும்பிடும், ராத்திரி கும்பிடும், 3 வேளை கும்பிடுமா. அந்த கும்பிடுகிறத பார்த்து ஒரு கூட்டம் கும்பிட ஆரம்பித்து அது ஒரு 50 ஆகிவிட்டது. அதனால அங்கே இருக்க பாஸ்டர் சொன்னார், 50 பேர் கும்பிடுறாங்க, நீ கொடுத்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு. நான் வேகமாக கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனால் உயர்ந்த மலையில் இருக்கிறாங்க. அந்த மலை மேலே பாதி தூரம் தான் கார் போச்சு. அதுக்கப்புறம் போல் நடந்தே போய் கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு அதில் போய் உட்காந்துனேன். அந்த அம்மா 2 கையை எடுத்து கும்பிட்டு, சோத்திரம்மா சோத்திரம் ஐயா வாங்க வாங்க கூப்பிட்டு ஒரு தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சு முடிச்சோம். அவள் நேரம் இப்போ 12 ஆயிடுச்சு, இப்போ நான் சாமி கும்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பார்த்தா நேராக போச்சு, வாசலில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இப்படி கும்பிட்டுச்சு. பின்னால் 10 பேர் கும்பிடுறான். சாயந்தரம் அதே மாதிரி அமைதியாக இருந்தேன் நான். சாயந்தரத்தில் மெட்ரோவாஸ்லேருந்து எங்கள் ஐயா வந்துக்குவார், எல்லாம் வாங்க உங்களுக்கு ஜாப் பண்ணுவாங்க. இந்த அம்மா சொல்லுது, ஷீ இஸ் 90 years old. சொன்ன உடனே பாஸ்டரும் போய் சொல்கிறார், ஐயா வந்துக்கிறார், ஜாப் பண்ணுவார். அங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் கையில் வச்சுக்குவாங்க. லைனாக நிற்கிறோம், நாங்கள் ஒரு 3 ஊழியக்காரர் நிற்கிறோம், இந்த அம்மாவை நிற்குது தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டு. நான் ரொம்ப பக்தி, ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவருங்க கூட்டத்தில் இப்படி ஆகல சோம் கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப பக்தியாக நிற்கிற, கண்ணை மூடிக்கிட்டு. எல்லாம் வருது, அந்த சர்டிஃபிகேட் கும்பிட்டு அந்த அம்மா கிட்ட போய் சிலுவை போட்டு, நான் போய் சிலுவை போடலான்னு போனால் தலையை கொடுக்க மாட்டேன், தூரம் போகணும். சரி 1 தான் போச்சு, மீதி 9 அது வரும் அப்படின்னு பார்த்தா 1 கூட என்கிட்ட வரல. ரொம்ப வெக்கமாயிடுச்சு. நம்ம சண்டையில் பெரிய ஆள் ஆச்சு போச்சுன்னு பேசிக்கிறோம், இவ்வளோ ஊழியக்காரங்க அபிஷேகம் பண்ணிக்கிறான். ஆச்சா மாவனை இந்த மலையில் நம்ம கிட்ட என்ன பண்ணல, 1 கூட கிட்ட வரல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி, வாமா வென்றி அவங்க பாஷையில பேசுகிறேன், கொஞ்சம் வாமா நான் பிரார்த்தனை மாற்றினி அப்படின்னு. அதெல்லாம் அம்மாவுக்கு அம்மா பண்ணிக்கோ, உன் வேலையை நீ பாரு. 10 பேர் அவமானம் 10 நாங்கள் போய் கம்மிட்டு பின்னாடி உட்காருங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, மன்னிச்சுங்க ஐயா, மன்னிக்கிறதுக்காக நான் வரல, இந்த சூழ்நிலையை பார்த்தேன். ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவாருன்னு அந்த 90 வயசு பாட்டியை தலைமையில கை வச்சு அதே இடத்துல அபிஷேகம் பண்ணி ஒரு நல்ல அருமையான ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். 97 வயதில் அந்த அம்மா கர்த்தருக்குள்ளே மரித்து போய்விட்டார்கள். இப்போது ஊழியக்காரனை போட்டு அந்த மலை மேலே கோலார்கான் அப்படின்னு ஒரு மலை, அந்த மலையில் அருமையான ஊழியங்கள் அவர்கள் 50 பேரோடு எங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்தார்கள். இப்பொழுது 150 பேர் வருகிறார்கள். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஏசப்பா இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர், வல்லவர், அவர் பரிசுத்தமானவர். நாம் இன்னைக்கு வாசித்ததான வசனத்துல எழுதி இருக்கிறது, இயேசு உயிரோடு கூட எழுந்தது உண்மை. அந்த உயிரோடு எழுந்த இயேசு அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வானத்துல இருந்து தேவ தூதன் இறங்கி வருகிறான், கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. அந்த கல்லறையை பார்க்க போற மகதலேனா மரியாவும் மற்ற மரியாக்களும் அங்கே கூட இருக்கிறார்கள். அந்த கல்லறை வாசல்ல அடைவதற்கு முன்பதாக இவர்களுக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள் சார்? சரி கவனி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போகும்போது பேசிக்கிறாங்க. போறது கல்லறை கிட்ட போகும்போதே பேசுகிறார். நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கு. என்ன ஏன் அப்படி ஒரு கேள்வினா, அந்த கல் ரொம்ப பெருசு. நிறைய போர் சேவர்கள் எல்லாம் இயேசுவை கொண்டு போய் அந்த கல்லறையில வைத்து விட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு மூடுறான். அதுக்கு காவல் சேவர்கள் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு, அதை யாரும் திறந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா அவர் குறிப்பிட்ட அந்த நேரத்துல அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அது எப்படி என்ன, வானத்திலிருந்து தூதனை இறங்கி வந்தான். 2 பேர் இறங்கி வந்தான், கல்லை புரட்டி தள்ளா, கல்லு மேல உட்காந்துட்டான். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். கல்லு மேல உட்கார்ந்ததுனால திருப்பி அதை மூடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. இயேசு திருடின்னு போயிட்டாங்க. இந்த கிறிஸ்தவங்கள் என்ன பண்ணிட்டாங்க, திருடின்னு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு ஏசாம உயிரோடு இருந்தாலும் பொய் சொல்றாங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம், அதை கல்லறையை மூடிடலான்னு சொல்லி அன்னைக்கு ட்ரை பண்ணானுங்க. இன்னைக்கு வரலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க.
மூடவே முடியல. அல்லேலூயா. வானத்துல இயேசு கூட சண்டை போட்ட ஒரு பொல்லாத சாத்தான ஒரு கூட்டமும் கீழே தள்ளப்பட்டான். கீழே தள்ளவன சொன்னான், என்ன தள்ளிட்டியா? தள்ளியாச்சு, அப்புறம் என்ன? தள்ளிட்டியா? வானத்துக்கு ஏறுவேன், அங்கே என் சிங்காசனத்தை அமைப்பேன். எப்பா? கீழே தள்ளப்பட்ட போது சொன்னான். 2025 வருஷம் ஆயிடுச்சு. ஏசாமே வரப்போறாரு. இன்னைக்கு வரலாம், என்ன பண்ணல, யாருமே முடியல. அவனுக்கு கூட பறக்க தெரியும், பார்த்து பார்த்து போறான். அந்த கூரைக்கு மேல தாண்ட முடியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வானத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி வந்தான். அந்த தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். இன்னைக்கு வரையிலும் அதை யாரால மூட முடியாதபடிக்கு பெரிய கல்லறை திறந்து இருக்கிறது சரித்திரம் பேசுகிறது. உலகத்திலேயே ஒரு கல்லறை திறந்து வச்சுது அந்த இயேசுவின் கல்லறை மட்டும்தான். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, இன்னைக்கு நீ திருச்சபைக்கு வரும்போது இன்னைக்கு ஆகிலேயே பிரச்சனை முடிஞ்சிடும். யார் எனக்காக உதவி செய்ய போறாங்க, யார் எனக்காக ஜெபம் பண்ண போறாங்க, 3 நாட்கள் சுவிசேஷ கூட்டமாச்சு, என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விடாதா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விடாதா, என் கணவருடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விடாதா, எங்க குடும்ப சூழ்நிலை மாறாதா, நான் மாற மாட்டேனா, என் வியாதி சுகமாகாதா, என் பலவீனம் மாறாதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். Let me tell you something. ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு திருமணம் பற்றுகிறதை சொல்லுகிறேன். நீ வருவதற்கு முன்பதாகவே உன் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கட்டிவிட்டார். தேவதூதன் இறங்கி வந்துட்டார். அந்த பிரச்சனைக்கு மேல உட்கார்ந்துட்டாங்க. இனி அந்த பிரச்சனை வராது. வராதுன்னு சொல்லுங்க. வராதுன்னா வராது. அந்த பிசாசு தோற்று போட்டான். கல்வாரியில இயேசு ஜெயித்தான். கல்வாரியில் அவன் தலையை நசுக்கி விட்டார். கல்வாரியில் அவன் அழிந்து போய்விட்டான். நான் உயர்த்தப்படும் போது என் ஜனங்களை சேர்த்துக் கொள்வேன், என் ஜனங்களை சேர்த்துக் கொள்வேன். அவன் என் கூட்டம், அவர் என் ரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட கூட்டம். அன்னைக்கு சொன்னாரு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. நான் அவருடைய கூட்டத்தில் சேர்ந்து விட்டேன். நான் அவர் கூட இருக்கிறேன். அதனால சாத்தான் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஏன் நானே கருப்பு. அங்கிள் நீங்க ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் தெரியல அவனுக்குன்னு கேட்டேன். தெரியுது, இருந்தாலும் உங்க முகத்துல ரொம்ப கருப்பு இருக்குது. சரி என்ன பண்றது, அது ஒரு மிஷின் வச்சு தேய்ச்சா போயிடும். ஏன் வயசாகி போச்சு, இனிமேல் தேய்க்கிறதுலாம் என்ன இல்லை, தேய்ச்சிடலாம். எதுக்குன்னா அவன் எங்கே கண்டுபிடிச்சா தெரில, யார் சொல்லி கொடுத்தாங்க தெரில, என் முகத்தில் நீட்டாக கருப்பாக இருக்கும். அது சூரியன் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எங்க போய் பச்சி வந்தான்னு தெரில, நான் சாத்தாங்க வாய் மூடு அப்படின்னு. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றதும் இல்லை, மந்திரவாதம் இல்லை. நான் எப்பவுமே என் பேர் சொல்லிடுவேன், ஜஸ்டினுக்கு விரோதமான குறி சொல்றதும் இல்லை, மந்திரவாதம் இல்லை. இன்னைக்கு வரையிலும் ட்ரை பண்ணி தோத்து போயிட்டேன்னு சொன்னவங்க தான் நான் கேட்டிருக்கிறேன். தவிர இன்னைக்கு வரையிலும் பிஷப் ராஜ் எங்க கூட ஜபத்துக்கு வருவாங்க. செவ்வாய்க்கிழமை தூரம் நாங்கள் ஜோம் பண்ணோம். இப்போதான் ரொம்ப பிஸியாகிட்டாங்க. அப்போ நான் ஒரு ஈக்கோ ஒரு கார் வச்சுருந்தேன். நாங்கள்லாம் பீச்சில் போய் ஜோம் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டு மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மீன் குழம்பு அந்த காரில் ஊற்றுனால ரொம்ப மணக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதை கழுவிடலாம் அப்படின்னு ஒரு பாஸ்ட் வீட்டு வாசலில் கொண்டாந்து ஏற்றிட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் என்ன பண்ணா, அது ஒரு ஸ்லைடிங் டோர், இப்படி இப்படி தள்ளுற டோர், வேகமாக தண்ணி ஊற்றுறான் பாருங்க. அதுக்கு அடியில் அந்த எலுமிச்சம்பழம் தகுடு எல்லாம் வந்து பொத்துன்னு வந்துக்குது அவன் கண்ணில். ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு விரோதமா யாரோ சூடிய வச்சுட்டாங்க, யாரோ வச்சுட்டாங்க. என்னடா எலுமிச்சம்பழம் எல்லாம் வந்து நானும் யோசித்தேன், ஏன் காருள்ள எவனா வச்சான், எவனோ வச்சிருக்கிறான், எவனோ எப்போ வச்சுக்கலாம், எப்போ வச்சான்னு தெரியல. ஆனா 57 வயசு முடிய போகுது, இதுவரையிலும் நாங்கள் சாதனை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. 57 அடுத்த மாசம் 13வது வந்து 58 தொடங்குது. அவனை இதுவரையிலும் எனக்கு விரோதமா சூனியம் பண்ணணும், மந்திரம் பண்ணணும், என்னை அழிக்கணும் அப்படி திட்டம் தீட்டி தீர்மானம் பண்ணின எல்லாரும் தோற்று போனார்களே தவிர ஒருத்தரும் ஜெயிச்சதில்லை. ஏன் அப்படின்னா அவர் என்னை விலை கிரயமாய் வாங்கி வைத்திருக்கிறார்.
அவர் ரத்தம் என் மேல் இருக்கிறது. அவருடைய சமூகம் எனக்கு முன்னாலே செல்கிறது. அவருடைய வல்லமைய கூட இருக்கிறது. அவருடைய மகிமைய குடும்பத்தில் இருக்கிறது. அவருடைய பிரகாசம் கூட இருக்கிறது. நான் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். மணிவாக்கத்துல இருந்து ஆதனூர்ல என்றான உடனே எதிரில் என்னுடைய மூத்த மகனும் அவனுடைய மனைவி அவங்க பிள்ளைங்க 2 பேரும் பைக்கில் வந்துட்டாங்க. ஒருத்தன் இடிச்சுட்டான். இவங்க 4 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துல போய் நான் அப்போ தான் கிராஸ் பண்ணி ஜபத்துக்கு வரேன். குழந்தை அழுகுறான். நான் எனக்கு சத்தம் திடீர்னு கேட்டுச்சு. அவன் சத்தம் எங்கே கேட்டுச்சு. டக்குன்னு எடுத்து ரைட்டில் திரும்பி பார்த்தா கீழே வந்து கிடக்குறான். அவ்வளோ பேரும் வாரி காரில் போட்டு இந்த ஆண்டவரே ஒரு அவன் சொல்கிறான். அவனை தூக்கி தோல் மேல் போட்ட. தாத்தா ஒன்றும் அடிப்படல. அப்படியே ரொம்ப சந்தோஷம். கீழே உயர மாதிரி தான் தெரியும், ஒன்றும் அடிப்படாது. அல்லேலூயா. நீதிமானுடைய எலும்புகள்லாம் முறிக்கவே படாது. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். சார் மேடம், ஏசாமி உயிரோடு இருக்கிறவர்களும் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செத்துருவான்னு நினைக்கிறீங்களா? சாகவே மாட்டேன். அவர்தான் உயிரோடு எழுந்துட்டாங்க. சாகடிச்சோம், அடித்தோம், என்னென்னமோ பண்ணோம். கூட இருந்தவெல்லாம் மறுதளிச்சான். பிஷப் ராஜை கூப்பிட்டு கேளுங்க. என் கூட ஒரு பெரிய கூட்டம் அப்படி மந்த மாதிரி இருக்கும். என்னப்பா இப்படி மந்தை பெருகிறது போல ஒரு பெரிய கூட்டம். அதில் ஒரு 2-3 பேர் சார்ந்தான். தனியாக கூட்டின்னு போனான். ஐயா மாதிரியே ஒரு பெரிய சனாடு ஆரம்பித்தான். ஆரம்பித்த தலைவன் 3 மாதம் கூட ஆவலை. திடீர்னு காணாமல் போயிட்டான். என்னடான்னு கேட்டால் செத்துட்டான். எனக்கு விரோதமாக வந்தால் அதனால் செத்துட்டான்னு எல்லாம் சத்தியமாக இப்போ சொல்ல முடியல. ஏன் சத்தியம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. சாவுக்கு போனப்ப இந்த லைனாக வரிசையாக என்னை விட்டு பிரிந்து போன கூட்டம் லைனாக உட்காந்துது. நான் உள்ளே என்ட்ரானோட அந்த பாஸ்ட் பையன் என்னை பார்த்து அங்கிள் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனாலும் உட்காந்துச்சான். ஒரு செகண்ட் கூட ஆகல. இப்போ ஜஸ்டின் அங்கிள் வந்திருக்காங்க. அவங்க பேசுவாங்க. 4 வார்த்தை பேசி ஒரு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி முடித்தேன். பைபிள் எடுத்த கீழே இறங்கினேன். இந்த கூட்டம் மொத்தம் அப்படி பின்னாடி வந்துச்சு. என்னப்பா ஏன் பின்னாடி வரீங்க? இல்லை நீங்கள் போயிடுறீங்களா? நான் உங்களுக்கு தலைவன் இல்லைப்பா. அத்தான் தலைவன் செத்து போயிட்டாங்க. அவரு கூட போங்க. எங்கள் சாகவா போக சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே நான் ஒரே இடத்துல தான் இருப்பேன். என்னை விட்டு எத்தனை பேர் போனாலும் சரி, நான் அதுக்கு பயப்படுறாங்க. என் வீட்டிலேருந்து என் ஆஃபீஸ்லேருந்து இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ்லாம் திடீர்னு போய் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தான். நிறைய பேர் இது மாதிரிலாம் இதெல்லாம் நிறைய நடக்கும். இன்னொருத்த பொண்டாட்டி கூட்டு குடும்பம் நடத்துனா பற்றியா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செய்வாங்க. நேராக போயிட்டு, ராஜ் வாங்க ராஜ், நான் உங்களுக்கு பெருசாக போப்பாண்டு ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு ராஜை கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பேர் தான் தாலி கட்டும். சும்மாடா தாலி கட்டுவீங்க? சும்மா வாப்பா, நீ வா. ஐயோ, இதெல்லாம் வெக்க கேடு. அப்போ நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டவரே இதெல்லாம் நடக்கிறதுல இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுப்பா. உங்கள் வேலையை பார்த்து நீ போயிட்டு இன்னைக்கு வரலாம் போயிட்டு தான் இருக்கிறேன். நான் எப்போவே ராஜா மாதிரி தான் இருப்பேன். என் ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட 6800 பேரை நேற்று வரணும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 6800 பேர் வந்துச்சு. இனிமேல் எனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் எவ்வளோ காலம், கொஞ்ச காலம் உலகத்தில் ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறவங்களும் ஊழியர்லாம். அதுக்கப்புறம் என் 2 பையங்க இருக்கிறாங்க. அவங்க எடுத்து நடத்த போகிறாங்க. மொத்தம் டாக்டருக்கு படிக்கிறான். அவங்க 2 பேரும் அதை தொடர்ந்து செய்ய போகிறாங்க. உலகத்தில் ஜீவன் இருக்க மட்டும் இந்த ஊழியம் நடக்கும். ஊழியம் என்னதில்லை, எங்கள் அப்பன் இயேசு. அதுக்கு எத்தனை பேர் விரோதமாய் வந்தாலும் ஊழியம் அழியாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதிகள் வந்தாலும் உங்கள் குடும்பத்தை ஒன்றும் செய்யவே முடியாது. உங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் தடவப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிலைக்கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ சிலுவை போட்டு வைப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் போடவே தேவை, ஏற்கனவே போட்டார் ஆண்டவர். தூதர்களை அனுப்பிட்டார். தூதர்கள் உங்கள் வீட்டு வாசலில் சிலுவை போட்டு அந்த ரத்தம் தேய்ச்சி வச்சுக்குது. சங்காரத்தூதன் அடி வரும்போது பார்ப்பான், டே இந்த வீட்டில் ஏற்கனவே வந்துச்சு, சங்காரம் நடந்துச்சுனான்னு சொல்லி அவன் சந்திரி பண்ணாத போயிடுவான்.
நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வோம். உலகத்தில் ஜீவிக்கிற நாள் வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின பயங்கர சத்தம். கர்த்தருடைய தூதன் இறங்கின போது அந்த கல் புரட்டு தள்ளப்பட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். அதுதான் உயிர் தெழுந்த செய்தி. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் உயிரோடு இருந்தார். ரெசரக்ஷன் டே, உயிர் தெழுந்த நாள். உயிர் தெழுந்த நாள் என்னமா செய்தி கேட்டீங்க? என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஆண்டவர். தூதர்கள் உட்கார்ந்துட்டாங்க. என் பிரச்சனை மேல தூதர்கள் அமர்ந்து விட்டார்கள். என் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி, நிந்தைக்கு முற்றுப்புள்ளி, அவமானத்துக்கு முற்றுப்புள்ளி, என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி, என் கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி, என் நிந்தைக்கு முற்றுப்புள்ளி, என் அவமானத்துக்கு முற்றுப்புள்ளி. எனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள் திரும்ப எழுந்தாதபடிக்கு அவனுடைய இடுப்புகள் நொறுங்கிவிடும். சத்தமா சொல்லுங்க ஆமென். உனக்கு விரோதமாக எழும்பவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவங்க இடுப்பு உடஞ்சிச்சுன்னா திரும்ப வருவாங்க? வரமாட்டான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் ஏசாமி என்ன திரும்ப விரும்புகிறாரு? சின்ன தலைவலிக்குதுன்னா, ஏசப்பா தலைவலிக்குது, ஒரு அனாசின் மாத்திரை கூட போட்டேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் டாக்டர் இருக்கேன். அனாசின் மாத்திரை போட்ட ஆண்டவரே சோத்திரம், தைலம் தடவுற ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த மருந்து மாத்திரை வாங்குறவங்களாம் பார்த்தா சத்தியமான பிடிக்காது. எங்கள் சர்ச்சில் ரொம்ப பயப்படுவாங்க. ஐயா எதிரில் மாத்திரை போட்டாலே அவ்வளோதான். என்னைக்காவது ஒரு நாள் பிரசங்கத்தில் சொல்லுவார், ரொம்ப பயப்படுவாங்க. மருந்து மாத்திரை காட்டிலும் விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக இருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா மனிதருக்கும் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. பாஸ்டர் எந்த ஊர்னே தெரில, அழகாக மஞ்சள் ட்ரெஸ், எந்த ஊர் பாஸ்டர்? இந்த ஊர். ஓகே. தலைவலி வருது, கை வலி வருது, கால் வலி வருது. ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட 500 ரூபா கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? ரொம்ப சிம்பிள். அப்படி தள்ளகிறது இயேசுவின் நாமத்தினால். எப்பவும் சொல்கிறேன், தலைவலிக்குதா? இயேசுவின் நாமத்தில் தலைவலி எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் தலைவலி எடுத்து போடும். ஒரு 3 டைம்ஸ் ஒவ்வொரு முறையும் எங்கே பலவீனம் இருந்தால் அப்படி கை வச்சு சொல்லுங்கள். சுகம் எனக்கு கேளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரலாம் அதான் செய்கிறேன் நான். நீ நினச்சதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போட்டால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கு வராது. எல்லாத்தையும் திருடியும் போயிட்டான்னா நம்ம சம்பாதிக்கிறதுலாம் அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டா நம்ம என்னத்தை வச்சு சாப்பிட்றது? அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம், தேவதூதன் இறங்கி வந்து விட்டான். என் பிரச்சனை மேலே உட்காந்துட்டான். இனி வியாதி இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி நிந்தை இல்லை, இனி அவமானம் இல்லை. இந்த 3ஆம் நாள் சுவிசேஷ கூட்டத்தில் உயிர் தெரிந்த நன்னாளில் ரெசரக்ஷன் டேல ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். God send his angel, அவருடைய தூதர்களை நமக்காக நம்ம வீட்டு வாசல்ல காவலா வச்சிருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவங்க வீட்டு வாசல்ல வாழை மரம் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். இந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஊழியத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா வாழை கொலையை காணும். பாஸ்ட் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, வாழை மரத்தில் வாழை கொலை இல்லை. அவர் சொன்னார், ஏசப்பா நான் ஊழியத்துக்கு தானே போனேன், என் வாழை கொலையை எவ்வளோ எடுத்து போயிட்டான், வீட்டை திறக்க மாட்டேன், உள்ளும் போக மாட்டான், உக்காந்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் எடுத்துன்னு போன வாழை கொலையை தூக்கி மேலே வச்சு, ஐயா மன்னிச்சுக்க தெரியாமல் எடுத்து போயிட்டேன், ஒரே வயிற்று வலிக்குது, கொஞ்சம் ஜாம் பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கிற வாழை கொலையை திருடி போனால் கூட அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. அல்லேலூயா. வீட்டை நல்லா பத்திரமா போயிட்டு வந்தீங்களா? பயப்படாதீங்க, தூதர்கள் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். என் ஒய்ஃப் ஐயோ எங்கடா வெளியே போனேன்னா 1 பூட்டு 2 பூட்டு 3 பூட்டு 4 பூட்டு பூட்டிட்டு வந்து காரில் ஏறுவான், திருப்பி போவான், இழுத்து போவான். நான் வேணுட்டுமே கேட்பேன், எல்லாம் பூட்டும் இழுத்து பார்க்குறியா? அது பூட்டாத மாதிரி தெரிஞ்சுக்கணும். இல்லை பூட்டிட்டேன், இழுத்துட்டேன், எதுவும் இல்லை. ஆனால் வண்டி எடுக்க நான் 300 அடிப்பை பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன், இயேசு அவருடைய தூதர்களை நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு கூடவே இருக்கிறாங்க. நீங்கள் உதவிக்கு யாரை கூப்பிடணுன்னா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்கள் கூப்பிட விடுதலை, ஆண்டவரே இப்போ தூதர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க. இன்னிலேருந்து என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? உங்கள் தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படியே எழுந்திருக்கலாமா? எல்லாம் அப்படியே எழுந்திருக்க பார்க்கலாம். தூதர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக
உதவி செய்ய ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாளில் தேவன் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். இன்னைக்கு வரல அந்த பிரச்சனை இல்லை. உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த போராட்டங்கள், கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நசுக்கப்படுவதாக, எல்லாம் அழிந்து போவதாக, அவர் ரத்தம் உங்கள் வீட்டில் தெளிக்கப்படுவதாக, தூதர்களுக்கு வீட்டுக்குள்ள அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தூதர்களே உங்க வீட்டுக்கு ஆண்டவரும் ஜனங்கள் வீட்டுக்குள்ள போங்கப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, எல்லா கிரியைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. வியாதி பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா வியாதி பலவீனங்கள் மாறட்டும். எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகள் மாறுவதாக, எல்லா கிரியைகள் அழிந்து போவதாக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவர்கள் வளரக்கூடாதபடி, வருமானத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, வேலையில் ஒரு வளர்ச்சி இல்லை, சரீரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, அவருடைய வருமானங்களில் ஒரு வளர்ச்சி இல்லை, பிள்ளைகளில வளர்ச்சி இல்லை. எல்லாம் ஆண்டவரே மந்தமாயிருக்கிறது. எல்லா மந்தங்களையும் எல்லா வளர்ச்சியின்மையும் இயேசுவின் நாமத்தினால, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினால ஆண்டவரே இந்த வல்லமைகளை சபிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லி, உங்களுடைய ரத்தம், இந்த ரத்தம் ஜனங்களை சுகமாக்குவதாக, ரத்தம் ஜனங்களை சுகமாக்குவதாக, வல்லமை சுகமாக்கட்டும் ஆண்டவரே, ரத்தம் சுகமாக்குவதாக. இயேசுவின் வல்லமை எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம், எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம், எங்களுக்காய் வழிந்தோடி அந்த ரத்தம், சிலுவையில் எங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் ஜனங்கள் மேல் இந்த ராத்திரியில ஊற்றப்படுவதாக. கவனிங்க, உங்க மேல ஒரு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இப்பொழுது தெளிக்கப்படுது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ரத்தத்தை. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரையில் பெற்றில்லாத ஒரு விடுதலை, ஒரு சரீரத்தில் பொல்லாத வியாதி பலவீனம், அது எதுவாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உன் மேல இறங்கி வருகிறது. அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவர் இப்பொழுது உன்னை தொடுகிறார். கர்த்தர் சுகமாக்க போகிறார். எனக்கு சுகம் வேணும் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே சுகமாக்கும் என்று சொல்லுங்க, என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. ஒரு வல்லமை உங்களை தொடப்போகிறது. இப்பொழுதே ஒரு வல்லமை தொடப்போகிறது. இப்பொழுது ஒரு மகிமை இறங்க போகிறேன். சுகமாக்குகிற வல்லமை இறங்குகிறேன். உன்னை சுகமாக்கி விடுதலையாக்கி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், சுகமாக்குகிற ரத்தம், சுகமாக்குகிற மகிமை, சுகமாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறது அங்கெல்லாம் என் அன்பு பிள்ளைகளுடைய சரீரங்களிலே தொட்டு பிள்ளைகளை சுகமாக்குகிறார். Lord, release them, release in the name of Jesus. விடுதலை தாங்கப்பா, என் ஜனங்களை விடுதலை தாங்கப்பா, என் ஜனங்களுக்கு விடுதலை தாங்க, என் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா. கண்ணீர் விடக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, நிந்தை அவமானங்கள் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது. என் ஜனங்களை சுகமாக்குவீராக. இந்த உயிர்த்தெழுந்த நாளில என் அன்பு மக்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை, இரவில தேவ தரிசனங்கள் மக்களோடு இடைப்பட்டு பேசி சுகமாக்கி விடுதலையாக்கி இந்த பரலோக ஊழியம் இன்னும் வளரும்படி பெருகும்படி ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரலோக ஊழியத்துல ஆண்டவரே சேவை செய்கிற, வேலை செய்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரனாக டேவிட் பாண்டியனுடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். அந்த மகன் மூலமாய் புறப்படுகிற வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படட்டும். ஜனங்கள் சுகமாகுவார்களாக, ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைய மகனை கர்த்தர் பயன்படுத்துவீராக, உடைய மகனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த ஊழியம் பெரிதாண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்வீராக. அந்த ஒருவரின் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக நீர் ஆசீர்வதி.
நன்மையினால் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதி. நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே, நன்மையினால் நிரப்பும். சின்ன பிள்ளைகள் கூட வெறுமையாய் போகாதபடிக்கு உடைய மகளை நிரப்பி அனுப்புவீராக. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நிரப்பி உடைய மகிமையினால் நிரப்பி அனுப்புவீராக. கர்த்தரோடு பேசி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், நன்மையினால நிரப்பி இருக்கிறார், சுகத்தினால நிரப்பி இருக்கிறார், ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறார், கிருபையினால நிரப்பி இருக்கிறார், நாட்கள் சமாதானத்தினால நிரப்பி இருக்கிறார். யாரும் உங்களுக்கு செய்வன வைக்க முடியாதபடி ஆண்டவர் பெரிய நம்பிக்கையினால நிரப்பி இருக்கிறார். இன்று முதல் நீங்கள் விசேஷித்த தேவ தூதர்களை உங்கள் வீடுகளில், போக்கில், வரத்தில், உங்கள் பாதுகாப்பில் பார்ப்பீங்க. நாம் கடைசியாக ஜெபித்து முடிக்கலாம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் ஜெபத்தை ஏற்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சப்பா. ஆண்டவரே இந்த கூட்டத்தை இன்மாட்டமாக நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆவியானவரே இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா உடைய ரத்தம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்று கண்ட எகிப்தில் இனி என்றைக்கு நீ காண மாட்டேன் சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஆவியானவரே ஏசப்பா இந்த நாளில் சுவாமி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிரடையட்டும். இயேசுவின் நாமத்தில் உலர்ந்து போன சரீரங்கள், உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள், உலர்ந்து போய் கிடக்கிற நரம்புகள், உலர்ந்து போய் கிடக்கிற தசைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிர் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரம் உயிரடையட்டும். ஆவியானவரே ஒவ்வொரு ஆத்துமாக்கள் உயிரடையட்டும். ஒரு உயிரடைய கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கட்டுகளை இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்துடுகிறோம். ஆவியானவரே ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுவிப்பீராக. எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். ஆவியானவரே கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஸ்தல போதகருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இன்னுமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இன்னுமாய் கர்த்தர் உயர்த்துங்கப்பா. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த ஐயாவும் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. நேற்றும் எல்லாரும் ஆகாரம் சாப்பிட்டாங்க. முதல் நாளிலும் ஆகாரம் சாப்பிட்டாங்க. செய்திகளை கேட்டாங்க. இது கொடுத்தவர்கள், தாங்கினவர்கள், உதவி செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். காணிக்கை கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தொடர்ந்து கொடுக்கிற மக்களை தேவன் எழுப்பணும். திரளான ஜனங்களுக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கணும். காணிக்கைக்காகவும் கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் வேற ஆசா அவர் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கொடுத்த கரங்களை ஆவியானவரின் பார்க்கிறீர். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. 30-60 ஆண்டவரே நீ பெருக செய்கிற கர்த்தர் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா எது விவற்றினால் என்று கொடுத்தார்களோ, தாங்கினார்களோ, ஜெபித்தார்களோ இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினை கொடுத்து கர்த்ததாமே பிள்ளைகளை உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவீராக. அநேகருக்கு இன்னும் அள்ளி கொடுக்கிற கரங்களாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்னும் இந்த சபை கட்டப்பட நாம மகிமைக்கு என்று இன்னும் எழும்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களுக்கு உண்மையை கொடுத்த தேவனுக்கு எங்களை உமக்கு உண்மையாய் அர்ப்பணித்து இந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த நாளிலே பரிசுத்த பிதாவுடைய அன்பு, தேவனுடைய அன்பு ஒவ்வொரு கிருபையும் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. எந்த சூழ்நிலையும் அன்பை விட்டு பிரிக்காது இருக்கிற கிருபை முடிவு பரிந்த நிலை நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒரு ஏவுதல், எங்கள் ஐயாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறார்.
எத்தனையோ செய்வனை புள்ளி சிவனைகள் நம்பிக்கை துரோகம் நடந்தபோது கூட அவர்கள் சோர்ந்து போகல. இன்றைக்கு வரைக்கும் 7000 பேரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். பிஷப் ஜஸ்டின் சார்லஸ் பிரதம பேராயர் ஜஸ்டின் சார்லஸ் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் கரங்களை நீட்டி ஐயாவுக்கு ஜெபம் பண்ணுமா, ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிரதம பேராயர் ஆண்டவரே ஜஸ்டின் சார்லஸ் ஐயாவுக்காக, மனைவிக்காக, 2 மகனுக்காக, மருமகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பேர பிள்ளைகளுக்காக, கொடுத்த சபைக்காக 7000 பேரை கரம் தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் பெருக பண்ணும், இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் ஆசீர்வதியும். அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக, வேலையடைத்து பாதுகாப்பீராக, கையின் கைகளை ஆசீர்வதித்து தேசத்தில் சம்பத்தை பெருக பண்ணுவீராக. இப்படி நாமும் மகிமைப்படுத்தும் வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு அருளுவீராக. பிரதமர் பேராய ஜஸ்டின் சார்லஸ் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து காக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஐயா அவர்கள் சில வேலைகள் சொல்லி எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சோத்திரம் கொஞ்சம் இடிக்காமல் கொஞ்சம் நல்லா விதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இடம் இல்லாட்டா கூட உங்களுக்கு பொறுமையாக நின்று சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் கூட்டம் நடக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வரணும். எல்லோரும் கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. மற்றவர்களையும் அழைத்து வாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடும், விசேஷமாய் பிஷப் பாண்டியனோடும் பிஷப் ராஜோடும் இந்த ஊழியங்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும்